என் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. நான் ஒரு ட்ரேட் எடுத்துருந்தேன் இந்த வீக். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அது நல்லா அமையலை. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிருச்சு. அதை நான் ஏன் வீடியோவை எடுத்து போடுறேன்னா வந்து அவ்வளோத்துக்கு எல்லோரும் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க மணி லாஸ் ஆனதை. ஸோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ் ஆச்சு, அதுலேருந்து எப்படி ரெக்கவரி ஆகலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நான் வீடியோ போட்டதுலேருந்து இப்போ வரைக்கும் டிக்டாக்ல மட்டுமே மோர் தென் 25% வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ நானும் ட்ரேடிங் கற்றுக்கணும் சொல்லித்தரீங்களாண்டு. ஸோ அவங்களுக்கும் தெரியணும் இதுவும் பார்ட் ஆஃப் த கேம். ப்ராஃபிட் எடுக்கிறது மட்டும் இல்லை, லாஸ் ஆகுறதும் அண்ட் இங்கே எப்படி கேபிட்டலை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கணுன்றது சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அடுத்த ட்ரேடிங் வந்து இதான். ஸோ இங்கே ஒரு இன்கால்ஃபிங் கேன் கிடச்சிருக்கு 30 மினிட்ஸில். ஸோ அதை நான் என்ட்ரி ஆனால் பட் நான் செஞ்ச தப்பு என்னென்னா வந்து இஎம்ஐ வந்து பார்க்க மறந்துட்டேன். பிகாஸ் நான் இதுக்கு முதல் வந்து 4 ஹவரில் வந்து அனலைஸ் பண்ணி கொண்டு கேட்க இஎம்ஐ வந்து மேலே இருந்துச்சா. ஸோ அந்த நினைப்பில் 30 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணிக்க வந்து நான் நினச்சேன் இஎம்ஐ இன்னும் அங்கே தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு என்ட்ரி எடுத்துட்டேன். பேருந்து தான் நோட் பண்ணேன் இஎம்ஐ வந்து கீழே இருக்குண்டு. என்ட்ரி ஆன உடனே டேரெக்டாக ஸ்டாப் லாஸுக்கு போயிடுச்சு. ஸோ நான் இப்போ நெக்ஸ்ட் டைம் என்ன செய்யணுன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகும்போது அழகாக அனலைஸ் பண்ணணும் இஎம்ஐ எல்லாம் கரெக்டாக இருக்காண்டு. அதை நான் இதுலேருந்து கற்றுக்கிட்டது. ஸோ இப்போ இந்த லாஸான காசை ரெக்கவரி பண்ணுறதுக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதான் தெய்வம் கிட்டத்தட்ட சொல்ல போனால். பிகாஸ் அது வந்து எங்களோட கேபிட்டலை வந்து ஃபுல்லாக லாஸ் ஆகாமல் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி ஒர்க் ஆகும்னா உங்களோட கேபிட்டல் வந்து 100%. ஸோ அதில் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ட்ரேடுக்கு வெறும் 3% தான் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ரிஸ்க் பண்ணணும். வெறும் 3% மட்டும்தான். ஸோ அது ஏன் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 1% வந்து ரிஸ்க் பண்ணினீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் அது லாஸ் ஆன பிறகு உங்களுக்கு இன்னும் 99%, அதாவது இன்னும் 99 சான்ஸ் இருக்குது அந்த 1% லாஸ் ஆனதை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் வந்து 10% வந்து ரிஸ்க் பண்ணினா உங்களுக்கு வெறும் 9 சான்ஸ் மட்டும்தான் இருக்கும் அந்த லாஸ் ஆன 10% வந்து திருப்பி ரெக்கவரி பண்ணுறதுக்கு. பெட்டர் வந்து குறைய ரிஸ்க் பண்ணி நிறைய சான்ஸ் இருக்கிறது. ஸோ லாஸ் ஆனால் வந்து ரெக்கவரி பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து உங்களோட கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிடாது ஃபுல்லாக. ஸோ நான் வந்து பர்சனலாக வந்து 3% தான் ரிஸ்க் பண்ணுறேன் நான் பெர் ட்ரேடுக்கு. இந்த மந்த் மட்டுமே என் அக்கௌண்ட் வந்து 20% வந்து க்ரோ ஆகிருக்கு. அதில் -3, ஸோ 17%. ஸ்டில் நான் ப்ளஸ்லான் இருக்கேன். ஸோ இது பரவாயில்ல, லாஸ் ஆனது வலிக்குது தான் இல்லைன்னு இல்லை, பட் பரவாயில்ல. பட் ஸ்டில் நான் ப்ராஃபிட்லான் இருக்கேன் லாஸில் இல்லாமல். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். இப்போதைக்கு எந்த ரூலின் படி கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு சில் பண்ணுற டைம். பிகாஸ் நான் ஸ்டாப் லாஸ் ஆகிட்டுதுண்டா நான் ஒரு 12 ஹவருக்கு வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன். பிகாஸ் இப்போ இந்த அதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணிக்க எல்லாமே எனக்கு ஒரு சான்ஸாக தான் தெரியும். ஸ்டாப் லாஸ் தான் மைண்டில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணி வச்சுட்டு 12 ஹவருக்கு அப்புறம், அதாவது நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ட்ரேட் மாட்டினா அப்டேட் பண்ணுறேன்.